ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல், அப்புறம் சைனா, அப்புறம் அரபு நாடுகள் இத பத்தி தொடர்ந்து செய்திகள அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். சரி. இப்போ ஏற்கனவே நம்ம நேத்து சில விஷயங்கள பேசுனோம். என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அதோட தொடர்ச்சியா அடுத்த கட்ட அப்டேட் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பேசப் போறோம். இப்ப எப்படின்னா, அ முதல் இது பேசுறோம்னா, ஒண்ணு அ இந்த மாரி சீஸ்ஃபயர் இது இருக்கா அப்படின்னா சீஸ்ஃபயர் இருக்கு. ஆனா சீஸ்ஃபயர் இருக்கும்போதும், அ ஈரான் அவங்க ம க அ ம இந்த 2 கப்பல பிடிச்சுட்டு போனாங்களே, அப்போ சீஸ்ஃபயர் இல்லையா அப்படின்னா, அமெரிக்காவுக்கு சீஸ்ஃபயர் இருக்கு. ஈரானுக்கு சீஸ்ஃபயர் இல்ல. அப்படித்தான். சீஸ்ஃபயர் இருக்கு, சீஸ்ஃபயர் இல்ல அப்படின்னு வச்சுக்கலாம். அதே நேரத்தில ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இஸ்ரேல் சீஸ்ஃபயர்ல மதிக்கவே இல்ல. அவங்க லெபனான போட்டு அடிச்சாங்க. 5 பேர கொன்னாங்க. அதுல ஒரு ஆள் பத்திரிக்கையாளர் அப்படின்ன மாரி நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டத நம்ம சொல்லியிருந்தோம். சரி, இப்போ நம்ம ஈரான் இந்த பக்கம் ஹர்மோஸ் அப்படின்னு இத புடிச்சு வச்சுக்கிட்டாங்க இல்லையா? அந்த சைடுல செங்கடல் சைடுல பாபல் மந்திப்னு ஒரு ஜலசந்தி இருக்கு. அதுவும் ஒரு குறுகிய ஜலசந்தி. அத பத்தி லேசா தொட்டு காமிச்சிருந்தோம். அத பத்தி இன்னும் கொஞ்சம் பெரிய டீட்டெயில்டா கொஞ்சம் பேசிறலாம். காரணம் என்னன்னா, நம்ம நேயர்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஐடியா நம்ம பேச பேச நெறைய பேருக்கு ஐடியா ப அ புடிச்சிருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு அ இங்க ஓட்டு போடம்போது, அங்க உள்ளுக்குள்ள இருந்த ஒரு முகவர். அதாவது அவர் என்ன சொன்னார் "சார் வாங்க சார். என்ன இப்ப ஈரான் எப்படி இருக்கு? அ உங்களுடைய இதெல்லாம் டெய்லி பார்க்குறேன். ரெகுலரா பார்க்குறேன். நிறைய டீட்டெயிலா சொல்றீங்க. ஈரான் இந்த நிலைமை எப்படி இருக்கு? நமக்கு அடுத்து கேஸ், பெட்ரோல் பிரச்சனைலாம் தீருமா? தீராதா?" அப்படின்னு சொல்லி ஓட்டு போற இடத்துல உள்ளுக்குள்ள வச்சு கேட்கிறாரு. அப்ப அந்த அதிகாரி என்ன சொல்றதுன்னு தெரியாம என் முகத்தையும், அந்த பூத் ஏஜென்ட் முகத்தையும் மாறி மாறி பார்த்துக்கிட்டு, "சரி வாங்க சார்" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப அந்த அளவுக்கு நம்ம மக்களுக்கு 2 கலந்தது இந்த செய்திகள். ஏன்னா, நம்மளோட வாழ்வியலோட சேர்ந்து நடக்கிறது. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம். எங்கேயோ நடக்கிற உலகத்துல வேற நாடுகள்ல என்னென்னவோ நடக்குது. தைவான், சைனா இருக்கு. அல்லது ரஷ்யா, உக்ரைன் இருக்கு. இல்ல வேற வேற நாடுகள்ல பால்டிக் நாடுகள்ல ஏதாவது பிரச்சனை நடந்தா கூட, அது செய்தியா தான் இருக்கும். ஆனா இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. காரணம் நம்மளோட வாழ்க்கையில டைரக்ட்டா அட்டாக் ஆகுறது அப்படிங்கிறனால. இப்ப கேஸ் பிரச்சனை இருக்கு. ஆனா அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்குது. ஏதோ கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். இது எவ்வளவு நாள் இதே மாரி போச்சு அப்படின்னா, இன்னும் எவ்வளவு நாள் சமாளிக்க போறோம்ன்னு தெரியல. அப்படிங்கிறனால இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ அ அ இந்த இதுல என்னன்னா, ஈரான் பக்கத்துல ஹர்முஸ். அ இந்த சைடுல அதாவது சவுதி அரேபியாவுக்கு கிழக்கு பக்கம் ஹர்முஸ். சவுதி அரேபியாவுக்கு அ மேற்கு பக்கம் பாபல் மந்திப். 2மே ஜலசந்தி. இங்க பெர்ஷியன் கல்ஃப், அதுக்கு கீழ ஹர்முஸ். அங்க செங்கடல், ரெட் சி, அதுக்கு கீழ பாபல் மந்திப். ஸோ இத இந்த அ ம வ வள வரைபடத்த பாருங்க உங்களுக்கு தெரியும். சரி. இப்போ அ ஹர்மோஸையும் இதையும் கம்பேர் பண்ணிருவோம். அ ஹர்மோஸ் அ எல்லை ஒரு பக்கம் ஈரான், இன்னொரு பக்கம் ஓமான். அப்போ இது 33 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் 55 கிலோமீட்டர் நீளம். விட்த் 33 கிலோமீட்டர். நீளம் அப்படி வளைஞ்சு வர்றது 55 கிலோமீட்டர். ஸோ அதுல பாதி 16 கிலோமீட்டர் ஓமானுக்கும், 16 கிலோமீட்டர் ஈரானுக்கும். அதுல ஈரான் பக்கம் இருக்கிற சைடுல தான் ரொம்ப சீரான ஆழத்தோட கப்பல் போக்குவரத்துக்கு வசதியான ரூட்டா இருக்கு. அது முழுக்க முழுக்க ஈரானை சார்ந்ததா இருக்கு. அப்படின்னு சொல்லி இது ஏற்கனவே நம்ம நெறைய பேசியிருக்கோம். அப்படியே இந்த சைடு வருவோம். வந்தா, இப்போ முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்தது. ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த இதுல அந்த அந்த பாபல் மந்திப் வழிய அ நாங்க தடுக்க போறோம் அப்படின்னு சொன்னது ஏற்கனவே 1 வாரத்துக்கு முன்னாடி ஹவுத்தீஸ் சொல்லியிருந்தாங்க. ஹவுத்தீஸ் யாரு? தெரியும். அ இதுல அ அ ஏமன்ல இருக்கக்கூடிய ட்ரைபல்ஸ், ஓகே, பழங்குடியினர். அந்த பழங்குடியினர் தான் இப்போதைக்கு கையில துப்பாக்கியும், மிகப்பெரிய ஆயுதங்களும், ஆயுதம்னா சாதாரண ஆயுதம் இல்ல. அவங்க கையில அ அ எ எ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கையில வச்சிருக்காங்க. அது இல்லாம 2000 கிலோமீட்டர் தாண்டி தாக்குற அளவுக்கு மிசைல் கையில வச்சிருக்காங்க. அத கரெக்ட்டா ஆப்பரேட் பண்றாங்க. அப்படின்னு 3,00,000 பேருக்கு மேல அவங்கட்ட தரைப்படை வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய கட்டமைப்போட இருக்காங்க. ஒரு தனி ராஜாங்கம் நடத்துறாங்க. அப்படிங்கிற இடத்துல அவங்க சொல்லியிருந்தாங்க, "நாங்க பாபல் மந்திப்ப அந்த ஜலசந்திய மூடப் போறோம்" அப்படின்னு. ஆனா, இன்னைக்கு அறிவிப்பு ஹவுத்தீஸ், ஏமன்ல இருக்க ஹவுத்தீஸ் சொல்லல. அந்த பக்கம் ஒரு பக்கம் என்ன ஏமன், அந்த பக்கம் ஜிபூட்டி அண்ட் சோமாலியா இருக்கா? அப்போ சோமாலியா சொல்லியிருக்காங்க, இந்த பகுதியில இருந்து, ஓகே,
இஸ்ரேலுக்கு போகக்கூடிய அல்லது இஸ்ரேலிருந்து வரக்கூடிய எந்த கப்பலையும் அனுமதிக்க மாட்டோம். எங்க நாட்டை வந்து நாசம் பண்ணதுல முக்கியமான நாடு வந்து இஸ்ரேல். ஸோ அந்த இஸ்ரேல் நாட்டு கப்பல்கள் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து எல்லாரும் கண்ணை விரிச்சு பார்க்குறாங்க. சோமாலியாவா அப்படின்னு. சோமாலியா கையில வந்து அவ்வளோ படைபலம் இருக்கா? அதான் கப்பற்படை இருக்கா அப்படின்னா தெரியாது. இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம். ஏற்கனவே சோமாலியா கொள்ளைக்காரர்கள் அப்படிங்கிறதே ரொம்ப ஃபேமஸ். அந்த சைட்ல போற கப்பல்கள்ல பூரா திடீர்னு புடிச்சு அவங்ககிட்ட வந்து லம்சம் ரேன்சம் வாங்கிட்டு, காசை வாங்கிட்டு அனுப்பிச்சு விடுவாங்க அப்படிங்கிறது சோமாலியா கொள்ளைக்காரர்கள். அப்போ இந்த இடத்துலயும் கப்பலை வந்து கொள்ளையடிச்சா என்ன செய்வாங்க? ஓரளவுக்கு மேல சோமாலியாவை போட்டு தாக்குவாங்க. தாக்குனா அதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? ஏற்கனவே அங்க உள்ள காசை கொடுத்து இது கொடுத்து ஏகப்பட்ட அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இஸ்ரேல்காரங்க. இஸ்ரேல், அமெரிக்கா, அப்புறம் கொஞ்சம் யூரோப்பியன் கண்ட்ரி எல்லாம் வந்து சேர்ந்து நாசப்படுத்திட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு தனி சப்ஜெக்டா இருக்கு. அதுல அரபு நாடுகளோட கை என்னமா இருக்கு அப்படின்ற அந்த சப்ஜெக்ட் வேற இருக்கு. அதையும் தனியா பேசுவோம். இப்போ அவங்க சொல்லியிருக்காங்களா? இப்ப என்னன்னா, உலகத்தின் 25% வரைக்கும் எண்ணெய் வர்த்தகம் அ ஹர்மோஸ் வழியா போகுது அப்படின்னா, கிட்டத்தட்ட 12% எண்ணெய் வந்து இந்த வழியே போகுது. ஓகே. அதே நேரத்துல மொத்த வர்த்தகம் எடுத்தோம்னா, நமக்கு வந்து அ எலக்ட்ரானிக் ஐட்டமா இருக்கட்டும், கார்மெண்ட்ஸா இருக்கட்டும், மருந்து பொருளா இருக்கட்டும், மினரல்ஸா இருக்கட்டும், அப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. உலகத்தின் மொத்த வணிகத்துல வந்து வியாபாரத்துல 30% இந்த ரூட்ல போகுது. அதோட மேஜர் பெனிஃபிஷியரி யாரு அப்படின்னா, இஸ்ரேல்காரங்க. அங்கேருந்து போய் இஸ்ரேல்ல வந்து ஹைஃபா துறைமுகம், வேற துறைமுகத்துல இறக்கிட்டு, அதுக்கப்புறம் அங்க இந்த சைடுல பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடுல ஈஜிப்ட் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே பெனிஃபிஷியரி. ரைட் சைடுல பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியா, அதோட யான்பு, ஜெத்தா, யான்பு எல்லாம் ரைட் சைடுல இங்க இருக்கு. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் தேவைப்படுறது வந்து இப்போ பாபல் மத்தியப்பையும் வந்து கட் பண்ணியாச்சு அப்படின்னா, மொத்த சவுதி அரேபியா முடங்கி போயிரும். அந்த மாரி இருக்கு. அப்புறம் இவங்களுக்கு வந்து இஸ்ரேலும் பயங்கர கஷ்டப்படும். ஸோ இஸ்ரேலோட கப்பல்கள விட மாட்டேன்னு சொல்றாங்க. இது ஒரு முக்கியமான அறிவிப்பு சோமாலியால இருந்து. அது ஈரான் சப்போர்ட் பண்ண போறாங்களா? என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. ஆனா முக்கியமான விஷயம் இது. அ இந்த அறிவிப்பு வந்து வரவேற்கக்கூடியதா, வரவேற்கக்கூடாதான்னு தெரியாது நமக்கு. ஆனா முக்கியமான அறிவிப்பு. சரி. இப்போ அடுத்து நம்ம பேச வேண்டிய முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அ அரபு நாடுகள் வெர்சஸ் அ அமெரிக்கா. அத பத்தி பேசப் போறோம். அப்புறம் வந்து கடைசியா வந்து புட்டின் அப்படின்னு பேசப் போறோம். ஏன்னா புட்டின் சொன்ன ஒரு விஷயமும். நான் அதையும் போற போக்குல சொல்லிடலாம். சரி. அரபு நாடுகள்ல கத்தார் சொல்லிட்டாங்க, ஈரான தாக்குறதுக்கு எங்களோட ஏர் ஸ்பேஸ பயன்படுத்தக்கூடாது. அப்போ ஈரான தாக்குறதுக்கு பயன்படுத்தல அப்படின்னா, ஆ என்ன ஆகும்? அல் உதேத் ஏர் பேஸ் தான் இருக்கிற அந்த ரீஜன்ல இருக்கு மிகப்பெரிய பேஸ். 10,000 படை வீரர்கள் இருந்து ஏகப்பட்ட கருவிகள், ஏகப்பட்ட ஆயுதங்கள் அப்படின்னு வச்சிருக்க இடம் அல் உதேத் ஏர் பேஸ். எங்க இடத்த பயன்படுத்தக்கூடாதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய மைனஸ். அப்புறம் சவுதி அரேபியா. அத எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஆ எ அமெரிக்காவோட டீலிங் வந்து இனிமே நான் வந்து முழுக்க கட் பண்ணல. அமெரிக்காவோட டீலிங்கு வச்சுக்க போறோம். அதே நேரத்துல சைனாவோட நாங்க டீல் ஆரம்பிக்க போறோம். ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க. 7 பில்லியனுக்கு ஏதோ சமயத்துல பண்ண மாரி கேள்விப்பட்டேன். அ இது வந்து நேரடியா சவுதி அரேபியா ஆயில் சைனாவுக்கு போப்போது யுவான் டாலர்ல. இப்ப இதுக்கு அப்படின்னா டாலர் இல்ல, யுவான்ல. யுவான் அண்ட் சவுதி ரியால். அந்த எக்ஸ்சேஞ்ச்ல நாங்க பண்ணிக்கிறோம். அப்படின்னு சொல்லி அத ஆரம்பிக்க போறாங்க. அதுக்கு அனௌன்ஸ்மென்ட் சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. அது இன்னும் பப்ளிக்கா வெளிய வரல. பட் அது ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அப்புறம் எங்களுக்கு தேவைப்படுற ஆயுதங்கள் வந்து அமெரிக்கால மட்டும் நாங்க ஆயுதம் வாங்கிட்டு இருந்தோம்னா அதெல்லாம் கிடையாது. ஏற்கனவே 50,00,000 கோடிக்கு வந்து அக்ரீமெண்ட் போட்டிருந்தாங்க. என்னன்னா ஏஐ தொழில்நுட்பம், ஆயுதங்கள் அப்படின்னு நெறைய போட்டிருந்தாங்க இல்லையா? அது எல்லாமே கேன்சல் பண்றாங்க. முழுக்க இல்லாட்டியும் ஓரளவு பாதியோ அதுக்கு மேலேயோ கேன்சல் பண்றாங்க. இதெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு அக்ரீமெண்ட்ட கேன்சல் பண்றாங்க சவுதி அரேபியா, அமெரிக்காவோட. அப்புறம் ஆயுதங்கள் வந்து சைனால வாங்க போறாங்க, ரஷ்யால வாங்க போறாங்க, அதுக்கப்புறம் பாகிஸ்தான்ல வாங்க போறாங்க. ஸோ ஆயுதங்களும் இந்த நாடுகள்ல இருந்தும், அதுக்கப்புறம் எங்க எண்ணெய வந்து சைனாவுக்கு நேரடியா யுவான்லயும் நாங்க வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு. அது உண்மையிலேயே அமெரிக்கா தலையில ஓங்கி தட்டி ஒரு துண்ட போட்டதுக்கு சமம். ஓகே. இது சவுதி அரேபியா. அடுத்து அப்படியே நீங்க யுஏஇக்கு வாங்க. யுஏஇ வந்து 2 விஷயத்துல வந்து பயங்கர ஒரு ட்ரபுள்ல நிக்குது. ஏற்கனவே துபாய், யுஏஇ எடுத்தாச்சுன்னா அபுதாபி, துபாய். அபுதாபி முக்கியமா எண்ணெய வச்சு தான் அதோட பொழப்பே. ஓகே. அதுக்கப்புறம் வந்து அங்க டூரிஸ்ட்டோ அதோ ரொம்ப பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப குறைவு தான். ய முழுக்க முழுக்க டூரிசம், அதுக்கப்புறம் சர்வீஸு, அ ஃபைனான்சியல் சர்வீஸு, அப்புறம் ட்ரேடிங்கு அப்படின்னு எல்லாத்துக்கும் வந்து முக்கியமான ஹப் வந்து துபாய். இப்ப துபாய் வந்து ஆடி போய் கிடக்கு.
அது இல்லாமல் இந்த ஆட்டத்தில் இன்னும் கொஞ்சம் பெரிய அளவுக்கு வந்து குழி பறிக்க நினைக்கிறது வந்து ஈரான். ஈரான் வந்து குழி பறிக்க நினைக்கிறது என்ன, ஈரானுக்கு தேவை. ஏன்னா அவன் வந்து பண்றான். இப்போ துபாய் ஈரானுக்கு எதிராக பண்ணியிருக்க விஷயங்கள் எல்லாம் நிறைய ஒரு லிஸ்டே இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ ஈரான் என்ன பண்ண போறாங்கன்னா, யுஏஇக்கு போகக்கூடியது, ரொம்ப குறிப்பா துபாய்க்கு போகக்கூடிய ஒரு 7 அண்டர் வாட்டர் கேபிள். அது வந்து ஹர்மோஸ் வழியே தான் கிராஸ் பண்ணி போகுது. ஓகே. இப்போ உலகத்துல ஏற்கனவே நான் வந்து வேற இதுலயும் சொல்லியிருக்கேன். என்னோட கசாலி டிகோட்லயும் சொல்லியிருக்கேன். எப்படின்னா, ஆ மொத்தம் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்டர்நெட் இருக்கு இல்லையா? இந்த மாரி டிரான்சாக்ஷன்ல இருந்து, நம்ம ஃபோன் பார்க்குறதுல இருந்து, பேங்க்ல இருந்து, ஃபினான்ஷியல் செக்டார்ல இருந்து, நம்ம கடையில போய் வாங்குறோம். ஒரு யுபிஐ பேமெண்ட் டக்குன்னு ஒரு ரூ. 100 பளிச்சுன்னு அடிக்கிறோம். ரூ. 100 போயிருது. எப்படி வந்துச்சு, எப்படி போச்சுன்னே தெரியாது. அப்புறம் நம்ம வந்து டோல்கேட்ல போறோம். டோல்கேட் வந்து புஸ்ஸுன்னு நமக்கு வந்து இல்ல இது அடிக்குது. அந்த கார்டு ஒட்டியிருக்கோம். சல்லுன்னு வந்து நம்ம காசு கட் ஆயிருது. அப்புறம் நம்ம போய் அங்க ரீசார்ஜ் பண்ண போறோம். டக்குன்னு ரீசார்ஜ் பண்றாய்ங்க. அத்தனைக்கும் நமக்கு இது நமக்கு எப்படின்னா, அங்க யுஏஇல வந்து இன்னும் அட்வான்ஸா இருக்காங்க ஆக்சுவலா. எல்லா இடமும் இன்டர்நெட். இன்டர்நெட் இல்லாத இடமே இல்லைன்ற அளவுக்கு பயங்கரமா இருக்கு. ஆனா, அத வந்து என்னன்னா, அந்த இன்டர்நெட் கேபிள் வந்து கட் பண்ண போறேன்னு சொல்றாங்க. உலகத்துல 95% அண்டர் வாட்டர் கேபிள் இது மூலம் தான் போகுது. 5% சேட்டலைட் மேல சுத்திட்டு இருக்கு. அந்த சேட்டலைட் மூலமா வருது. இப்ப அந்த 7 கேபிள கட் பண்ண போறோம்னு சொன்ன உடனே, அலறி அடிச்சுக்கிட்டு யுஏஇல இருந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து இதுல எலன் மஸ்க் கிட்ட வந்து கூப்பிட்டு பேசியிருக்காங்க. எலன் மஸ்க் அவர் வந்து ஒரு அதிகமா என்னால குடுக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால இப்ப என்ன பிரச்சனைன்னா, பெரிய அளவுக்கு சிக்கல். அவங்க கட் பண்ணி விட்டாங்கன்னா, இந்த நாடு வந்து கற்காலத்துக்கு போயிரும். சொல்லி முடிஞ்சிரும். அப்போ யுஏஇ என்ன சொல்றாங்க, அமெரிக்காட்ட டிமாண்ட் வைக்கிறாங்க. நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தரைவழி தாக்குதல் ஈரான்ல தாக்கி ரெஜிம் சேஞ்ச் பண்ணுங்க. நாங்க வந்து உங்களுக்கு கட்டுப்படுறோம். இல்லைன்னா நாங்க வந்து உங்க கையை விட்டு போயிருவோம். உங்களுடைய பேஸ் வந்து எங்களுக்கு ஒரு சொத்தா அசட்டா இல்லாம பேர்டனா தான் இருக்கு. அதனால நீங்க வந்து எங்களுக்கு தேவையில்லாம போயிரும். நீங்க தரைவழி தாக்குதல் ஆரம்பிச்சு ஈரானை கண்ட்ரோல் பண்ணுங்க. நாங்க வந்து உங்களுக்கு கட்டுப்படுறோம். அப்படின்ற அளவுக்கு பயங்கரமா அமெரிக்காவை கிட்டத்தட்ட மிரட்டியிருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து பெரிய அளவுக்கு ஈரானால மிரட்டப்பட்டிருக்காங்க. அந்த கேபிள கட் பண்ணோன்னே. ஈரான் நினைச்சா கேபிள கட் பண்ணி ஈஸியா கட் பண்ணிருவாங்க. ஏன்னா அந்த ரூட்ல வந்து ஆழம் வந்து ரொம்ப குறைவு. அப்புறம் எந்த கேபிள் எங்க போகுதுன்னு அவங்களுக்கு என்ன தெரியும். அவங்க வந்து இன்டெலிஜென்ஸ்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏற்கனவே அந்த ரூட் எல்லாம் போட்டு இந்தந்த கேபிள் இருக்குன்னு சொல்லி லிஸ்ட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. நீங்க வந்து சில இன்டர்நெட்ல போய் பாருங்க. டீட்டெயில்ல கிடைக்குது. ஸோ துபாய் வந்து கிட்டத்தட்ட கற்காலத்துக்கு போகக்கூடிய வேலை இருக்கு. போகக்கூடிய என்ன வாய்ப்பு வருது. அது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையா இருக்கு. அங்க நம்ம இங்கேருந்து நம்ம அங்க பணம் அனுப்புறோம், இல்ல நம்ம ஆளுக்கு சொந்தங்கள் வந்து அங்க இருக்காங்கன்னா, நமக்கு இங்கேருந்து பணம் அனுப்புனா ட்ரான்ஸ்ஃபர் எதுவுமே நடக்காது. ஃபோன் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. கப்பல் போகாது. ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகாது. ஏன்னா எல்லாமே வந்து ஜிபிஎஸ்லேருந்து எல்லாமே இன்டர்நெட் வேணும். ஒண்ணுமே நடக்காம டோட்டலாவே அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்ல நின்றுச்சுன்னா என்ன ஆகும்? கரண்ட் இருக்கும். கரெக்ட். இன்டர்நெட் இருக்காது. இன்டர்நெட் இல்லாம இப்பவே வந்து துபாயில இன்டர்நெட் ஸ்பீடுக்கு பத்தல. 5Gன்னு சொல்றாங்க. இப்ப 2G அளவுக்கு தான் சுத்திக்கிட்டே இருக்கு. ஒரு பிக்சர் டவுன்லோடுறதுக்கு, ஒரு வீடியோ டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. அப்படி மோசமா இருக்கு. அப்படின்றாங்க. நெறைய பேர் வந்து ஊர காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. லோக்கல்ல அங்க இல்ல. வெள்ளைக்காரங்க பெருசா போயிருக்காங்க. எல்லாம் வெளிய போயிருக்காங்க. இப்பதான் கொஞ்சம் இத நார்மலா வர்ற மாரி ஒரு சீன் காமிக்கிறாங்க. ஆனா நார்மலா இல்ல. பேமெண்ட் எங்கேயுமே பேமெண்ட் வரல. அந்த லைஃப் ஸ்டைலே பயங்கர வந்து டிராஸ்டிக்கா பயங்கர மோசமா இருக்கு. அது நெறைய பேர் வந்து சின்ன சின்ன கம்பெனிகள் நடத்தணும். நம்ம ஊர்க்காரங்க, கேரளாக்காரங்கலாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அங்க துபாய விட்டுட்டு ஏதாவது விட்டுட்டு வந்துருவோம். ஊருக்கு வந்துருவோம். எல்லாம் சீரானதுக்கு அப்புறம் போகலாம். அப்படின்னா விட்டு வரவும் முடியல. வேலைக்காரங்களுக்கு சம்பளம் குடுக்க முடியல. வேலைக்காரங்கள ஊருக்கு அனுப்பணும்னா டிக்கெட் குடுக்க முடியல. நம்ம ஆட்கள் வந்து மேன் பவர் வச்சிருக்க கம்பெனி. இந்த மாரி லாஜிஸ்டிக்ஸ் பண்ற கப்பல் வ அ வ வச்சு பண்ற கம்பெனிகள் அப்படின்னு நெறைய பேர் வந்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ண தெரியாம அனல்ல புழுவா துடிக்கிற மாரி தவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்ப யுஏஇ பயங்கரமான ஒரு பேத்தட்டிக் சிச்சுவேஷன்ல இருக்கு. இப்பவே துபாயோட எக்கானமி அப்படியே கீழ இறங்கிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இதுல கடைசியா 2 விஷயத்துல ஒண்ணு வந்து ட்ரம்பின் பொய்கள். ட்ரம்ப் வந்து வாய திறந்தாலே பொய் தான். அது சொல்ல வேண்டியதில்ல. அவர் சொன்னது ஈரான் ஒரு 8 பெண்கள தூக்குல போடுறதா சொன்னாங்க. நாங்க வந்து இடைமறிச்சு சொன்னதுனால, அவங்க 4 பேரையும் தூக்குல போடாம அந்த 4 பேர் யாருன்னா, புரொட்டஸ்டர். அதாவது போராட்டக்காரர்கள். அவங்கள கைது பண்ணி வச்சிருந்தவங்கள தூக்குல போட போறாங்க. அப்படி சொன்னாங்க. வந்து கலவரக்காரர்கள், போராட்டக்காரர்கள் அவங்க புடிச்சு வச்சிருக்கிறது வந்து அ மொசாடோட ஒரு ஏஜெண்ட் அல்லது சிஐஏ இந்த மாரி அவங்க அந்த ஏஜெண்ட். அவங்களுக்கு தெரியும்ல. புடிச்சு வச்சு அந்த தூக்குல போட போறேன்னு சொன்னாங்க.
அதை வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு 8 ஃபோட்டோக்கள போட்டு 4 பேரை உடனடியா ரிலீஸ் பண்றாங்க. இன்னும் 4 பேர 1 மாசம் வந்து ஜெயில்ல வச்சு ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. அப்படின்னு சொல்லி அமெரிக்கால ட்ரம்ப் வழக்கம் போல அவர் பொய்யில வந்து ஒரு 1,04,000 பொய்ய வந்து 1,05,000 பொய்யா மாத்துவார் போல இருக்கு. ஸோ அந்த மாதிரி அவர் பொய் சொல்லியிருக்காரு. அது ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து இன்னும் வந்து கற்காலத்துல இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. அந்த காலம் மாரி நினைச்சிட்டு இருக்காதீங்க. நீங்க போட்ட ஃபோட்டோ எல்லாம் வந்து ஏஐ ஃபோட்டோ. இது ஒரிஜினல் இது. நாங்க வந்து தூக்குல போட போறது உறுதி. ஏன்னா இவங்க எல்லாம் வந்து எங்களுக்கு துரோகம் பண்ணவங்க அப்படின்னு அவங்க வந்து அவங்களோட ஸ்டேட்மெண்ட் வேற. ஓகே. நீங்க போட்டதெல்லாம் தப்பு. பொய் சொல்லாதீங்க. பொய்ய திரும்ப திரும்ப போட்டு என்னமோ ஈரான் வந்து மக்கள பூரா தூக்குல போட்டுன்னு சொல்லாதீங்க. நாங்க எங்களுக்கு என்ன தேவை எங்களுக்கு உண்டு நாங்க பார்த்துக்கிறோம். நீங்க வந்து எங்கள பத்தி தப்பான விஷயத்த பரப்பாதீங்க. பரப்புறதுக்கு இது அந்த காலம் இல்ல. அப்படின்னு சொல்லி ஈரான் வந்து ஸ்ட்ராங்கா மறுத்திருக்கு. கடைசியா முத்தாய்ப்பா வந்து புட்டின் அவர் நல்லவரா? கெட்டவரா? இந்த விஷயத்த என்னோட கசாலி டீகோட்லயும் பேசியிருக்கேன். நல்லவரா? கெட்டவரா? தெரியாது. ஆனா, இப்போ அடுத்து வரக்கூடிய இஸ்ரேலோட சுதந்திர தினம். அதுக்கு புட்டின் வாழ்த்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வாழ்த்து சொன்னது சரியா? தப்பா? அப்படின்னு கேட்டா, நமக்கு சொல்ல தெரியல. ஏன்னா, இப்போ இந்த நேரத்துல ஈரானோட இவ்வளவு கைகோர்த்து இருக்கும்போது, ஈரான அடிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான மூலகர்த்தாவா இருந்த இஸ்ரேல், அவங்களோட சுதந்திர தினத்துக்கு வாழ்த்து சொல்றது மூலமா, புட்டின் என்ன சொல்ல வர்றாரு? எனக்கு வந்து இஸ்ரேல் ரொம்ப முக்கியம். ஈரான் ஓகே தான். ஆனா எனக்கு இஸ்ரேல் ரொம்ப முக்கியம். யூதர்கள் ரொம்ப முக்கியம்னு சொல்ல வர்றாரா? ஏற்கனவே அவர் மேல இந்த மாரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. என்ன ஈரான் வந்து என்ன மாரி அவங்களோட ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. எப்படி பார்த்தாலும் மோசமா ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனாலும் புட்டின் நம்பிக்கைக்கு உரியவரா இல்ல அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கருத்து சொல்றாங்க. ஸோ அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்த கவனம் சந்திப்போம். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.